ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லால் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய தோசை டவா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சிங்க. அதனாலே பார்த்தீங்களா அதில் ரொம்பவே அந்த எண்ணெய்க்கரைகள் எல்லாமே அப்படியே ரொம்ப ஒட்டி போய் இருக்குதுங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம நார்மலாகவே தேய்ச்சி எடுத்தோன்னா அது அந்த அளவுக்கு போகவே போகாதுங்க. அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரிக்கு கொஞ்சமாக ஆப்பசோடா மாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஆப்பசோடா மாவையை நம்ம எல்லா இடங்கள்லையும் படம்படிமா நல்லா ஃபஸ்ட்டு இதை தூவி விட்டுக்கலாங்க. ஆப்பசோடா மாவு நல்லா ஒரு கிருமி நாசினி அழிக்கக்கூடியதுங்க. அதில் ஒட்டியிருக்க கரைகள் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகுதுக்காக ஃபஸ்ட்டு நாம் இந்த மாதிரிக்கு ஆப்பசோடா மாவையை இந்த மாதிரிக்கு படும் எல்லா இடங்களையும் இப்படி போட்டு விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்படி போட்டு விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கனாக்கி நான் இந்த மாதிரிக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மோக் ஸ்பூன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கத்தி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாங்க. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அதில் உள்ள கரைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த ஸ்மோக் ஸ்பூன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னொடனே நான் இதே எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை வச்சு நல்லா எப்படி எடுத்து விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப்பசோடாமாவும் நம்ம இந்த ஸ்மோக் ஸ்பூனையும் வச்சு நல்லா இந்த மணிக்கு கிளறி எடுக்கும்போது பார்த்திங்களா அதில் உள்ள துருன்னு இருக்குது எல்லாமே அப்படியே அதில் கலண்டு வந்துடுதுங்க. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா இந்த மணிக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் நாம் இந்த மணி ஆப்பசோடா மாவே போட்டுக்கலாங்க. எல்லா இடங்களையும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்களா நான் இந்த மாதிரிக்கு வினிகர் தாங்க எடுத்து வச்சுருந்தேன். வினிகரையும் நல்லா இந்த மாதிரிக்கு எல்லா இடங்களுமே கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அதில் மேலேயே ஸ்மோக் ஸ்பூனை குத்தி வச்சு இந்த மாதிரிக்கு நம்ம கைட்டை இது தேய்க்க முடியாதுலாங்க. சூடு அதிகமாக இருக்கிறதுனால அடுப்பு எப்போதுமே நம்மளுக்கு மீடியம் ஹீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா தாங்க நம்ம இந்த மணிக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த லெமனையும் புழிஞ்சு விட்டு நம்ம இந்த பண்ணி ஸ்மோக் ஸ்பூனையும் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக கலண்டு வந்துடுதுங்க. அதையும் நான் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. திரும்பவும் நம்ம ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருந்தோம்லாங்க, அதையும் நல்லா இந்த மாதிரிக்கு அது மேலேயே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா இன்னும் அந்த ஓரங்கள்லாம் இன்னும் சரியாக போகாமல் இருக்கலாங்க. அதனால் இன்னும் அந்த 1/2 லெமனையும் நல்லா கட் பண்ணி இப்படி புழிஞ்சு விட்டுருலாம். இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக போயிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டாலே போயிடும். நல்லா க்ளீன் ஆயிருங்க நம்மளுக்கு. இப்போ நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லாவே எனக்கு க்ளீன் ஆயிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்களாக்கி நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேங்க. ஒரு 1/2 வெங்காயம் தாங்க கட் பண்ணி ஸ்மோக் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இதை நல்லா தேய்ச்சி விட நல்லா க்ளீன் ஆயிருங்க நம்மளுக்கு. இப்போ நான் தண்ணியிலே வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னாக்கி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு கொட்டாங்குச்சி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொட்டாங்குச்சியை பார்த்தீங்களா நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க. நல்லா அந்த அளவில் தும்பு நார் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேயும் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுலையா நல்லா வெதுவெதுப்பான பால் தாங்க நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த பால் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிடலாங்க. இதில் பார்த்திங்களா இப்போ கொஞ்சமாக நம்ம உரமோர் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி உரமோர் சேர்த்துக்கிட்டாக்கி இந்த கொட்டாங்குச்சிலேயே நம்ம தயிர் ஊற்றி பாருங்கள். இந்த மணிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதனுடைய மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நான் இது நைட்டு தாங்க இந்த மணிக்கு உரமோர் ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் எடுத்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. அதில் அப்படியே நம்ம பாலில் தண்ணி இருந்தாலும் அந்த சிரட்டை அப்படியே அதை உறிஞ்சிருவோங்க. நம்மளுக்கு இந்த சிரட்டையிலேயே நீங்கள் இந்த மாதிரிக்கு தயிர் ஊற்றி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இயற்கையாக கிடைக்கிற பொருளில் இந்த மாதிரிக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா மணமாக இருக்குங்க. நாம் எங்கே வெளியில் போகிறோன்னா இந்த மாதிரி பெரிய தோடெல்லாம் போட்டு போவோங்க. அந்த மாதிரி தோடு போட்டு போகும்போது பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரிக்கு அந்த திருகாணியெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு அதுக்கு நான் இந்த மாதிரிக்கு டபுள் சைடு செலோடேப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த டபுள் சைடு செலோடேப்பை லைட்டாக கட் பண்ணினாலே போதுங்க. ஏன்னா திருகாணிக்கு மட்டும்தாங்க, அதிகமாக கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நான் இப்போ இந்த மாதிரிக்கு திருகாணி பக்கமாக ஒட்டி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரிக்கு அதிலே மாட்டி வச்சுருக்கேன். மாட்டி வச்சுட்டு அந்த பேப்பரையும் கிழிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ அந்த ஓரங்களில் இருக்க எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரிக்கு நம்ம காதில் போட்டிருந்தோம்னாக்கி ஃபங்க்ஷன் போய்ட்டு வீட்டுக்கு வர்றது வரைக்கும் நம்ம காதிலேருந்து கீழே விழவே விழாதுங்க. கொஞ்சம் கூட நம்ம பயப்படணுங்க அவசியமே இல்லைங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணுங்கள்.
நாம் இந்த மாதிரிக்கு ஹேண்ட்பேக் தாங்க எல்லா பொருளையுமே வச்சுட்டு போவோம். வெளியில் எங்கேயாவது போகிறோன்னாலே ஹேண்ட்பேக்கில் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் எல்லா பொருளையுமே நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போவோங்க. இந்த மாதிரி மருந்து பாட்டிலையும் நம்ம அதில் வச்சுட்டு போவோங்க. இந்த மாதிரி மருந்து பாட்டிலெல்லாம் அதில் வச்சுட்டு போகும்போது பேக்கிலேருந்து அப்படியே சாஞ்சிட்டுனாக்கி கீழே விழுந்துருங்க. அப்புறம் அந்த மருந்து எல்லாமே பேக் ஃபுல்லாகவே லீக் ஆகி பேக் ஃபுல்லாகவே ஆயிடுங்க, நாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரிக்கெலாம் இல்லாமல் இருக்கணும்னாக்கி நாம் இந்த மாதிரி வெளியில் கிளம்பும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரிக்கு நம்ம பேண்டை தாங்க நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஜடையிலலாம் மாட்டுற அந்த பேண்டை தாங்க. அதுக்கு மேலேயா நான் இந்த மாதிரி ஊக்கு தாங்க ஒன்று எடுத்து குத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மருந்து பாட்டிலோடு சேர்த்து அந்த பேண்டை ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊக்கையும் நம்ம அதில் போட்டு வச்சுட்டு பேக்லேயே நம்ம அப்படியே மாட்டி வச்சிட்டோன்னாக்கி நம்மளுக்கு கொஞ்சம் கூட அது நவுண்டு வரவே வராதுங்க. நம்ம எவ்வளோ தான் அது சாஞ்சாலுமே அந்த பேக்கை விட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்து சாயவே சாயாது. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரிக்கு மாட்டி வச்சுட்டு போனோம்னா மருந்து வந்து கொஞ்சம் லீக் ஆகவே ஆகாதுங்க. நம்மளுக்கு வந்து வெளியில் போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரிக்கு சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதேமாரி நம்ம தண்ணீர் பாட்டெல்லாம் வெளியில் கொண்டு போகிறோம் லீக் ஆகுதுனாக்கி அதுக்கும் நம்ம இந்த மாதிரிக்கு மாட்டி வச்சுக்கிடலாங்க. நம்மளுக்கு வந்து இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குக்கர் வச்சுருப்போங்க. இந்த குக்கர் கைப்பிடி பார்த்திங்களா நமக்கு வந்து அடிக்கடி கலண்டுட்டு போவோங்க. எப்படி தான் நம்ம மாட்டி வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு பாருங்கள் புதுசாக வாங்கி கொஞ்சம் நாளும் பாருங்கள் அந்த ஹேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கலண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு நாம் கடைக்கெலாம் போய் இதை போய் எடுத்து சரி பண்ணணுங்க அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க பொருளையே வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம வந்து சரி செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரிக்கு ஸ்பூன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனை வச்சு நம்ம அந்த ஸ்பூனோட பேக் சைடு நம்ம இந்த மாதிரிக்கு மாட்டினோம்னாக்கி டக்குன்னு நம்மளுக்கு கண்ணை மூடி திறக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து நல்லாவே மாட்டிடுங்க. இது வந்து இதுக்கு நாம் கடைக்கெலாம் போய் காசை கறியாக்க வேண்டாங்க. நம்மளே இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக மாட்டிடலாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய கைப்பிடி எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களாக்கி தெரியும் எவ்வளோ டைட்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அசையாதுங்க. நம்ம இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம மாட்டிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளாவ சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னாக்கி நம்மளுக்கு அடிக்கடி கீழே போட்டு இந்த மணிக்கு அந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி போட்டிருக்க இடத்துல லூஸ் விழுந்துருங்க. அது அப்படியே நம்மளுக்கு வந்து கலண்டு விழுந்துருங்க. இந்த மாதிரிக்கெலாம் நம்ம கலந்து விழுந்துட்டு அப்படின்ட்டு ரிமோட்டை தூக்கி கீழே போட்டுறாண்டாங்க. அதுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம வந்து ரப்பர் பாயிண்ட் இருந்தாலே போதுங்க. நான் இப்போ பிளாக் கலர் ரப்பர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரப்பர் பாயிண்ட் போட்டு நம்ம இப்படி மாட்டி வைக்கிறது நம்மளுக்கு டைட்டாக நல்லா நின்று கொடுங்க. இந்த மாதிரிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு ரப்பர் பாயிண்ட் வச்சு நம்மளுக்கு வந்து இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களாங்க. எவ்வளோ ஒரு இப்போ இந்த மாதிரிக்கு ரிமோட்லாம் நம்மளுக்கு இப்படி இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க ரப்பர் பாயிண்ட் இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதுங்க. நான் சொன்ன இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.